வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எதை பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு பானை செய்ய போறோம் குட்டியா. இப்போ வந்து மினியேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலா கடையில வாங்குற பானை அந்த சைஸ்ல தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஆனா இனி வர அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இன்னமும் செய்யற குட்டி குட்டியான திங்ஸ் எப்படி நீங்களே செய்யலாம் அப்படின்றத நான் காட்ட போறேன். வழக்கம் போல இந்த களிமண்ணை வந்துட்டு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ களிமண் வந்து ப்ராப்பரா பிசைஞ்சு உள்ள வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம கிளியர் பண்ணிட்டு செய்யும் போது தான் நம்ம சுட்டு எடுக்கும் போது வெடிக்காம வரும். ஸோ வந்து பானைக்கு தேவையான பேஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து பானை பார்த்தீங்கன்னா அந்த வீல் வச்சு தான் செய்வாங்க. மினியேச்சராக இருந்தாலுமே வீல் வச்சு தான் செய்வாங்க. நம்ம வந்து கையில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து கையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக களிமண் எடுத்து உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி அமுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். போன வீடியோவில் வந்துட்டு ஸ்டவ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே லேயரிங் எப்படி நம்ம வைப்போன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணி இதுலேயும் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த லேயரிங்கோட ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நான் உருட்டிட்டு தட்டிக்கிறேன். தட்டிட்டு மேலே வந்துட்டு நான் அடுத்தடுத்து வைக்க போகிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன் அண்ட் அவுட் வந்துட்டு நம்ம எப்படி மோல்ட் பண்ணும், இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுன்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது ஷேப் பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம செய்ய செய்ய ஷேப் வந்து கொண்டு வந்துடலாம். பானை வந்து கையில் செய்யும்போது என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கீழே இருந்து பெருசாக கொண்டு போய் நடுவில் சின்னதாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த வாய் பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி களிமண் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி ஷேப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்துட்டு நீங்கள் தண்ணி லைட்டாக வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு கீழே இருக்கிற பேஸ் வந்து கிடச்சிருச்சு, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் சேம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இதை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பானையை விட கொஞ்சம் பெருசாக வந்து வெளியில் வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பானையோட ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வச்சதை விட கொஞ்சம் பெருசா. ஓகே, இப்போ நான் இதை வச்சுட்டேன். இதை வந்துட்டு நம்ம அகைன் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம வந்துட்டு ஃபர்தரா நம்ம வந்து உள்ள கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேப் கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்களா, அதாவது தடிமண்ணாக வைக்கிற அந்த களிமண் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு. சேம் மெத்தடில் நான் உள்ளேயும் வந்துட்டு நல்லா தேய்ச்சி, இதை வந்து தேய்ச்சி தான் ஒரு விரல் வச்சு தேய்ச்சி தான் நீங்கள் பண்ணணும். கட்டை விரல் வச்சு நீங்கள் உள்ளே தேய்க்கும் போது மீதி 4 விரல் வச்சு அதோட அவுட்டர் லேயரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேப் வந்து மாறாமல் வரும். இப்போ இது கிடைச்சிருச்சு. அடுத்து நான் வந்துட்டு இப்போ சின்னதாக வந்து ஒரு லேயரிங் நான் வந்து வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஓட்டை இருக்கு இல்லையா அதோட மேல் பகுதி, அதில் வந்துட்டு நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அது மேலேயே வைக்காமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இதையும் வந்துட்டு சேர்ந்து தேய்ச்சி விட்டுறலாம். உள்ளுக்குள்ளாரையும் நீங்கள் அதே மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ பாருங்கள், பெருசாக வந்து நடுவில் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு மேலே வந்து சின்னதாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ இதுலேயும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் வரும். இதை வந்துட்டு நான் ரொம்ப ஸ்பீட் மோஷனில் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ மினியேச்சர் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகணும். இப்போ வந்துட்டு நான் இதை ரெடி பண்ணிட்ட ஒரு ஷேப் கொண்டு வந்தாச்சு. அடுத்து இது மேலே நான் அடுத்த லேயர் வைக்கிறேன். இதுவும் வந்துட்டு நான் கொஞ்சம் சின்னதாக தான் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும்.
களிமண் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், களிமண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி களிமண் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி களிமண்ணாக பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பானையோட வாய் பகுதி வந்துட்டு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்படியே கையை வந்து உள்ளே வச்சு வெளியில் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஒரே ஒரு விரல் மட்டும் வச்சுட்டு ரவுண்டாக ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் ஆனனால நான் வந்து இது பண்ணினேன். நீங்கள் இந்த மெத்தடு வந்துட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் அமுத்தணும். நல்லா வச்சு அமுத்துனீங்கன்னா ஷேப் சுத்தமாக போயிடும். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சு அந்த ஷேப்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு ஆவரேஜாக ஒரு குட்டி பானையாக ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு களிமண்ணில் ஒர்க் பண்ணுறீங்க, மினியேச்சர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக சொல்லித்தரேன். இது மாதிரி இன்னும் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் இன்னும் நல்லா வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து இதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ஷேப் கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் பார்த்து அந்த ஷேப் எந்த இடத்துலலாம் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பானை வந்து மேலே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இதை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் வைக்கிறதுக்காக ஒரு வேஸ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அதனால தான் மேலே வந்து ஒரு கர்வ் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த ஸ்ட்ரெயிட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. களிமண் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் வந்து திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்ய ட்ரை பண்ணலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த பானையோட ஓவரால் லுக் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வந்துட்டு நம்மளோட சீரீஸில் தொடர்ந்து வரும். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் சரி, மினியேச்சர் ரிலேட்டடாக இல்லை இதை வந்துட்டு நீங்கள் சும்மா ஒரு ஹாபியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இது வந்துட்டு நம்ம மினியேச்சர் குக்கிங் செட். இது நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் நமக்கு இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு அபவ் 6க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு யாராவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சேம் நீங்கள் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.